ஹலோ அகெயின் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்கிட்ட இருக்கிற ஸ்டேஷ்னரி இந்த வீடியோ வந்துட்டு பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக தான் நான் இது பண்ணுவேன். ஏன்னா நம்மளுக்கு 10 நிமிஷம் தான் வீடியோ அவ்வளோ லென்த்தாக இருக்கும். நானே ஒரு வீடியோவை ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே நான் பார்க்க மாட்டேன். எனக்கே அவ்வளோ பேஷன்ஸ் கிடையாது. அப்படி இருக்கும்போது என்னோட ஆடியன்ஸும் நீங்களும் சஃபர் ஆகக்கூடாது அப்படின்றதால ஒரு வீடியோ மேக்ஸ் டு மேக்ஸ் 5 நிமிஷம் தான் இருக்கும். அப்புறம் நான் காட்டணும்னு நினைக்கிறது நம்மகிட்ட இருக்கிற 2 பேலட்டுங்க. நம்ம எங்கேயாவது எங்கே போனாலுமே நம்மளுக்கு இந்த டிராயிங் ரிலேட்டடாக பெயிண்டிங் ரிலேட்டடாக நான் எதையாவது நான் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணும். ஸோ நான் அப்படி வாங்கினது தான் இந்த 2 பேலட். இதில் ஒன்று இது நான் யூஸ் பண்ணியிருக்கேன், இது இன்னும் கூட யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. ஸோ இது அப்புறம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா போஸ்டர் கலர். ஸோ இது வந்துட்டு கேமல் பிராண்ட். இதுலேயும் 12 கலர்ஸ் இருக்குது. இது நான் வாங்கி நிறைய நாள் ஆயிடுச்சு. இதில் வந்து இதையும் உங்களுக்கு கிட்ட காட்டுறேன் பார்த்தீங்களா. இது இருக்குது. இதில் தேவையான ஸ்கின் கலர்ஸ், எல்லோ கலர், பிளாக் கலர் இதெல்லாம் இருக்குது. இதில் எனக்கு வரையலாம். ஸோ அதுதான் இருக்குது. அடுத்தது என்கிட்ட இருக்கிறது என்ன அப்படின்னா, அநியாயம் பண்ணுறவங்கள சுட்டு தள்ளுறதுக்குனே நான் துப்பாக்கி வாங்கி வச்சுருக்கேங்க. அவ்வளோ சீன்லாம் இல்லை. இது வந்துட்டு க்ளூ கன். நம்ம வந்துட்டு சில கிராஃப்ட்லாம் நம்ம பண்ணுவோம். எனக்கு கிராஃப்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஒரு இது சிவன் பார்த்துருப்பீங்க இல்லையா. நான் போன வீடியோவில் வந்து நான் சிவன் காட்டியிருப்பேன்ல. நான் கிராஃப்ட்லாம் அதெல்லாம் வந்துட்டு என்கிட்ட இருக்கிற ஒரு திங்ஸை வச்சு நம்ம கிராஃப்ட் பண்ணணும். புதுசாக மெனக்கிட்டு நான் வாங்குறதெல்லாம் கிடையாது. கிராஃப்ட் பண்ணுறதுக்கான மெட்டீரியல்ஸ் எதுவும் வாங்க மாட்டேன். வாங்கியும் நான் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் கிராஃப்ட் பண்ணணுனாலே இந்த திங்ஸ்லாம் வேணும், அப்போ தான் நான் பண்ண முடியும். அப்படிலாம் நான் பண்ணது கிடையாது. என்கிட்ட இருக்கிற திங்ஸ் வச்சு ஏதாச்சும் நம்ம பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய கிராஃப்ட் பண்ணியிருக்கேன். என்னோட கிராஃப்ட்டு இப்போ அதெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியல. இப்போ நான் வச்சுக்க சிவன் மட்டும்தான் நான் வந்து காட்டினது இருக்குது. கிராஃப்ட் திங்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நான் இந்த க்ளூ கன் வச்சுருக்கேன். ஒரு சின்ன விலாக் எடுக்கிறதுக்குள்ள அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ். பட் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் விலாக் எடுக்க முடியாது. ஓகே, இது என்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்டேஷ்னரி ஐட்டம். ரீசெண்டாக தான் நான் வாங்கினேன். இதை பார்த்தீங்கன்னா 200 GSM இருக்கிற ஒரு ட்ராயிங் புக்கு. ஸோ இதை பாருங்கள். இந்த ட்ராயிங் வந்துட்டு நம்ம பண்ணதில்லை, நம்ம சிஸ்டர் பண்ணால் நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலாக அக்ரலிக் கலர் யூஸ் பண்ணி பண்ணால் இதில் இருக்குது பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அடுத்தது வந்துட்டு ஓகே, இது நம்ம பண்ணோம். இது நீங்கள் ஷார்ட்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. இதுவே நான் வந்துட்டு ஒரு சேனல் ஏதோ பார்த்தேன், சேனலோ ரீல்ஸோ எதுலையோ பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சி அட்மையர் ஆகி நான் வரைஞ்சது தான். நம்ம பார்க்காமலாம் நம்மளுக்கு வரைய தெரியாது. ஏதோ பார்த்து எனக்கு அது பிடிச்சி போச்சு அப்படின்னா பார்த்த மாதிரி ஓரளவு மேட்ச் ஆகிற மாதிரி ரிசம்பிளன்ஸ் வர மாதிரி நம்ம நம்ம வரைவோம். ஸோ இது அப்படி ஒரு ரீல்ஸ் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வரைஞ்சது தாங்க. இப்போ தான் இந்த நோட் வாங்கினேன்னா. ஸோ 2 ட்ராயிங் தான் இருக்குது. ஸோ இது ஒரு இது. அதுக்கப்புறம் இது வந்துட்டு நான் தான் சொன்னேன்ல, என்கிட்ட நம்ம கிராஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் நம்ம நிறைய பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் கைண்ட் ஆஃப் திங் ஏதாவது ஒட்டணும் அப்படின்னா இது நல்லா யூஸ் ஆகும். ஸோ அந்த ரீசனுக்காக வாங்கினது தான் இது. ஆப்வியஸாக எல்லாருக்கிட்டையும் இருக்கிற ஃபெவிஸ்டிக் தான் நம்மக்கிட்டேயும் இருக்குது. ஸோ இது ஒன்று. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிரிப்பு வரும். நட்ராஜ் கலர் பென்சில் வச்சுருக்கேன். எதுக்காவது நான் பென்சில் ட்ராயிங் வரையலாம் அப்படின்னு நினச்சேன்னா நான் இதை யூஸ் பண்ணுவேன். அப்புறம் க்ளூ கன்னுக்கு யூஸ் ஆகுற க்ளூங்க இது. ப்ரஷஸ் வச்சுருக்கேன். ஆப்வியஸாக நம்ம பெயிண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையான ப்ரஷஸ் இருக்கும். அதை காட்டுறேன். என்னோடய பெயிண்டிங் ப்ரஷஸ் இது எல்லாமே நான் இந்த செக்ஷனில் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு செக்ஷனில் நம்மக்கிட்ட ஃப்ளாட் ப்ரஷ் இருக்குது. அப்புறம் டீட்டெயிலிங் கொடுக்கறதுக்கான ப்ரஷஸ்லாம் இருக்குது. ஸோ இது எது தேவையோ பெயிண்டிங் பொறுத்து நான் இதை யூஸ் பண்ணிப்பேன் மாற்றி. நான் பெருசாக கிளாஸ்லாம் போல் பெயிண்டிங் கிளாஸ்லாம் சும்மா பார்த்து பிடிச்சி வரைகிறது தான். ஸோ நம்மளுக்கு அந்த நேரத்தில் என்ன ஐடியா ஸ்பார்க் ஆகுதோ அதை யூஸ் பண்ணி நம்ம அப்படியே வரைகிறது தான்.
பட் கொஞ்சம் நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்காக நான் வந்து யூடியூப் வீடியோஸாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸாக இருக்கட்டும், பெயிண்டிங் ரிலேட்டட், அப்புறம் கூகுள் இதெல்லாம் வந்துட்டு நான் ரெஃபர் பண்ணேன். பெயிண்டிங் ரிலேட்டட் புக்ஸ் படிச்சிருக்கேன், வீடியோஸ் பார்த்துருக்கேன், என்னென்ன தேவைப்படும் அதெல்லாம் ரெஃபர் பண்ணி கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். பேசிக்ஸ் வந்து நாலேஜ் கெயின் பண்ணிட்டு தான் நம்ம ட்ரை பண்ணுறது. என்னோடய நாலேஜை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்னும் பெட்டரான நாலேஜ் வேணும் அப்படின்னா இதை விட நிறைய நல்ல சேனல் இருக்குது, அதை போய் பாருங்கள். பட் நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. தென் என்னுடைய நாலேஜ் அண்ட் என்கிட்ட இருக்கிற விஷயத்தை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன்.